பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல் ஷடாய், மாரநாதா, தேவனுக்கே மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திரியேக தேவனுக்கு மகிமையும் தேவ ஜனங்களாகிய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான வாரத்தின் முதலாம் நாள் உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் பேசும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, மெய் ஸ்தோத்தரிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு சமூகத்திலே வருகிறோம். இப்போது கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக தேவரீ நீர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவர், உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றுகிறவர், உம்முடைய வசனத்தினால் எங்களை ஆற்றுகிறவர், உம்முடைய வாக்கு தத்தத்தினாலே எங்களுடைய விடுகிறவர். எல்லா எல்லைகளிலிருந்து எல்லா பகுதியிலிருந்து கர்த்தர் உம்முடைய வார்த்தை அனுப்பி உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நாங்கள் தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களாக இதை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் போஜனம் என்று அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. பூரணத்துக்கு நேரே கடந்து செல்ல உதவி செய்யும். துதிகனமே கேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்றைய நாட்களிலே குறும் செய்தியாக பார்த்த நீங்கள் இந்த வாரத்தின் முதலாம் நாள் நெடும் செய்தியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்துக்கு மத்தியிலே நீங்கள் இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளின் செய்திக்கு தலையங்கம் என்று சொன்னால் விருந்துகள் பலவிதம். பிரைஸ் தி லார்ட். விருந்து அல்ல, விருந்துகள் பலவிதம். விருதுகள் என்றால் வெகுமதி, பரிசு, புகழ்ச்சி, மேன்மை. விருந்துகள் பலவிதம். வேதத்திலே விருந்து என்ற வார்த்தை மிக முக்கிய பங்குடையதாக இருக்கிறது. இதை அற்பமாய் எண்ணிவிட முடியாது. பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு காலம் ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை இந்த விருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இதை குறித்து என்றைக்காவது நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய நாட்களிலும், ராஜாக்கள் நாட்களிலும், தீர்க்கதரிசி நாட்களிலும், தேவனுடைய ஊழியக்காரர், உலக மனுஷர்கள், பின்மாற்றக்காரர்கள் எல்லாருமே அவரவர் தனக்கு சித்தமான விருந்துகளை ஆசரித்தார்கள். யார் யார் என்னென்ன விருந்தை ஆசரித்தார்னு சொல்வதற்கு சமயமில்லை. இருந்தாலும் ஒரு பேரை கோடிட்டு விட்டு நான் கடந்து செல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். லோத்து என்ற மனுஷன் தேவதூதர்களுக்கு விருந்தளித்தான். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மாத்திரம் காட்டிவிட்டு போகிறேன். ஆதியாகமம் 19:3. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அவன் அவருடைய மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். வசனத்தை மாத்திரம் நினைப்பூட்டுகிறேன். ஆகவே அந்த தேவதூதர்களுக்கு விருந்து அளித்ததினாலே தேவனுடைய பணிவிடைக்காரரை கனமுடையினாலே சோதோம் கொமரா பட்டணம் முழுக்க அழியும் போது முழு குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டார். லோத்து சூழ்நிலையை பார்த்து தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாய் கீழ்ப்படியாதனாலே லோத்து நிமித்தம் லோத்தின் மனைவி உப்பு தூணானாள். பிரைஸ் தி லார்ட்.
இவன் செய்த விருந்து தேவ கோபத்துக்கு அவனை விலக்கி காப்பாற்றியது. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஆபிரகாமின் விருந்து. ஆதியாகமம் 21:8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். லோத்துவும் விருந்து பண்ணினான், ஆபிரகாமும் விருந்து பண்ணினான். எப்போது விருந்து பண்ணுகிறான்? பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. பிரைஸ் தி லார்ட். எப்போது விருந்து? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாகவே இருக்கக்கூடாது. முளைப்பாடை சூம்பி குடிக்கிற பிள்ளையாய் இருக்கக்கூடாது. வளர வளர நீ விருந்து சாலையிலே பரிசுத்த ஆவியானுடைய சஞ்சரிப்பிலே பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். விருந்து சாலை என்பது பரிசுத்த ஆவியானுடைய பாடசாலை. அங்கே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து ஆவியானுடைய கிரியை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை விருந்து ஈசாக்கு பால் மறந்தபோது தகப்பன் செய்த விருந்தை மகன் விட்டுவிடவில்லை. ஈசாக்கும் விருந்து வைக்கிறான். ஆதியாகமம் 26:30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். எதற்காக விருந்து பண்ணினான்? பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரமிப்பாக இருக்கும். அல்லேலூயா. 25 முதலாக அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரில் இருந்து அவரிடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று. ஈசாக்கை குறித்து சொல்கிற சாட்சி, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உங்களுக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணும்படி கடந்து வருகிற அவர்களுக்கு நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஈசாக்கே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்துருக்களாய் இருந்தவர்கள் சிநேகிதனாய் வரும்போது ஈசாக்கு பலிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்ததினாலே அவனுடைய சத்துருக்கள் சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் செய்தார். அந்த சத்துருக்கள் மத்தியில் ஈசாக்கு ஒரு விருந்தை செய்கிறான். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனங்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விருந்து பலவிதமாக இருந்தாலும் அந்த விருந்துக்கு முன்னணியிலே பின்னணியிலே இருக்கிற சாம்ராஜ்யம், அது ஆவிக்குரிய சாம்ராஜ்யம், சாதாரண விருந்து அல்ல. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருவரை பார்த்த புருஷரை நீங்கள் அறிவீர்கள். ஆவிக்குரிய விருந்து என்ன? அதை நாம் அறிவது அவசியமாக இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ஆவிக்குரிய விருந்து என்ன என்பதை
பவுல் ரோமாபுரியாருக்கு சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. Praise the Lord. சரீரத்துக்கு போஜனம் ஒரு விருந்தாக இருக்கலாம். சரீரத்தை திருப்தி செய்வது, சரீரத்தை சந்தோஷப்படுத்துவது விருத்தியாயிருக்கலாம். உள்ளான மனுஷனை, ஆவிக்குரிய மனுஷனை, ஆத்மாவை திருப்திப்படுத்துவது, சந்தோஷப்படுத்துவது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அது புசிப்பும் அது குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அந்த சந்தோஷம்தான் நமக்கு வைத்திருக்கிற விசேஷ சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவானுடைய விருந்தை பார்த்தோம். அல்லேலூயா. ஆனால் இப்போது ஒரு மனுஷன் யாருக்கு எப்போது எப்படி விருந்து செய்கிறான்? லாபான் கொடுக்கிற விருந்தை குறித்து நாம் கோடிட்டு பார்ப்போம். ஆதியாகமம் 29:20. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து விருந்து பண்ணினான். அல்லேலூயா. எனக்காக இந்த விருந்தை பண்ணுகிறான். அல்லேலூயா. மேலே வாசிக்கலாம் தொடர்ந்து. அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்துக் கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு, லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன்? பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான் மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவருடைய 7 நாளை நிறைவேற்று அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தப்படியே யாக்கோபு 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை தன் குமாரத்தியாகிய ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து. லாபானின் விருந்தை குறித்து நாம் பார்த்தோம். அவன் காரியம் என்ன? 29-22. அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவரை செய்து விருந்து பண்ணினான். எனக்காக. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். யாக்கோபு லாபான் வீட்டிலே எத்தனை வருஷம் வேலை செய்தான் தெரியுமா? 20 வருஷம். இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். லேயாள் ராகேலுக்காக 7-14, மந்தைக்காக 20 வருஷம். பிரைசலார். யாக்கோபு எத்தனை என்று எல்லாரும் சொல்லுவோம். 10 முறை சம்பளத்தை மாற்றின லாபான் எத்தனைக்கு எத்தனாக இருந்தான். அவனும் ஒரு விருந்து செய்தான். பிரைசலார். அல்லேலூயா. லாபானின் விருந்து நமக்கு ஒரு படிப்பினையை கொடுப்பதாக இல்லை. பிரைசலார். ஆனாலும் கூட வேதத்திலே லாபானுடைய விருந்தை குறித்து ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவிக்குரிய ஜனங்களே, வேத புத்தகத்திலே தொழுகையும் இருக்கிறது, விடுகையும் இருக்கிறது. தொழுகை என்பது நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். விடுகை என்பது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. பிரைசலார். ரெண்டையும் நாம் நிச்சயமாக ஒரே சீராக பாவிக்க வேண்டும். தொழுகை பண்ணுகிற பரிசுத்தவான்கள் நமக்கு திஷ்டானங்களாக இருக்கிறார். விழுந்து போன அநேக பரிசுத்தவான்கள் எச்சரிப்பாக இருக்கிறார்கள். பிரைசலார். அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆவியானவர்
விசேஷித்த விதமாக ஆதியாகமம் 40:20 மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். பார்வோனின் பிறந்த நாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா கடினமான மனுஷனாய் எகிப்து தேசத்து ராஜாவாய் தலைவனாய் இந்த பார்வோனுடைய ஜென்ம நாளிலே அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகியினுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரன் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். எப்படி எதற்காக விருந்தை ஆசரித்தார்கள்? பார்வோன் ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு, ஒரு பதவி பிரமாணம் செய்வதற்கு, ஒரு உத்தியோகத்தை நியமித்ததற்கு அது தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நிமித்தமாக அவனும் அவனுடைய பிறந்த நாளிலே விருந்து வைத்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. இது நமக்கு எச்சரிப்பை குறிக்கிறது. அடுத்தபடியாக என்னாகமத்தின் புத்தகம் 25:2 இது ஒரு எச்சரிக்கை. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி, பிரைஸ் தி லார்ட், அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். மோவாபியர்கள், பிரைஸ் தி லார்ட், இஸ்ரவேல் ஜனங்களை தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இதான் பெரிய சாபம். மோவாபியருடைய விருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபம். போனார்கள், அவருடைய தேவர்களை தொழுது கொண்டார்கள், விக்கிரகத்தை படைத்ததை புசித்தார்கள், தேவனுக்கு விரோதமாய் கோபமூட்டினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆக்கினைக்குட்பட்டார்கள். மோவாபியர்கள், அம்மோனியர்கள், ஷேயர்கள் தேவனால் துரத்தப்பட்ட ஜாதி, வெறுக்கப்பட்ட ஜாதி. அருமையான தேவ ஜனங்களே, உலக ஜனங்கள் 1000 பண்டிகை ஆசரிக்கலாம், இஸ்லாமியர் அநேகர் பண்டிகைகளை ஆசரிக்கலாம். ஆவிக்குரிய யூதர்களாய் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருக்கிற நான் அப்படிப்பட்ட பண்டிகைகளிலோ அப்படிப்பட்ட விருதுகளிலோ நம்முடைய நாக்கு நீட்டப்படுமானால் சாபம். அது கொடுத்ததை வாங்கினாலும் சாபம். ஏன் உங்களால் மறுப்பு தெரிவிக்க முடியவில்லை? நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். நீர் கொடுக்கிற இந்த போஜனத்தை நாங்கள் தீண்ட மாட்டோம். மனுஷனுக்கு பயப்படுகிற மனுஷனாயிருந்தால் கண்ணி உன்னை தேடி வரும். தேவனுக்குள்ளாக ராயனுக்குள்ளாக பவுல் அந்த காலத்தில் அபயமிட்டான். ஒரு மனுஷனுக்கு பயந்து அவன் கொடுத்ததை வாங்கினாலோ, வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்தாலோ, அது வாங்கி மறைவாய் சாப்பிட்டாலோ, அதனுடைய சுவையை பார்த்தாலோ பரலோக ராஜ்யத்துக்கு நீ தகுதியானவன் அல்ல. மோவாபின் விருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகா பெரிய சாபத்தை கொண்டு வந்தது. ஐயா, நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், என் மேல் அதிகாரிக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், வேறு வழியே தெரியவில்லை. நாளை சாப்பிட்டது உண்மைதான். சாப்பிடும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சாப்பிட்டேன், அல்லேலூயா என்னை மன்னியும் என்று சொல்லி சாப்பிட்டேன். உங்களுக்குள்ளே ஒரு சுய திருப்தி அடைத்து கொண்டு நீங்கள் செய்கிற மதியனத்துக்கு முலாம் பூசாதீர்கள், அது சாபத்தீரு. பிரைஸ் தி லார்ட். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், ஒன்றையும் வாசிப்பதற்கு சமயமில்லை. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் கடைசியாக ஒன்று சொல்லி நாம் கடந்து போகலாம். நியாயாதிபதியுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 10. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போனபோது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். சிம்சோனின் விருந்து, மோவாபியரின் விருந்து, இப்போ சிம்சோனின் விருந்து. வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். வாலிபர் அப்படி செய்வது பழைய ஏற்பாட்டு காலத்திலே வழக்கம் என்று சொல்லி அங்கே வார்த்தை வருகிறது. அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி
உன்னோடே கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். உன் ஆவிக்குரிய நண்பன் யார்? உனக்காக ஜெபிக்கிறவன் யார்? உன் சிநேகிதன் யார்? நீ யாரோடு பழகுகிறாயா? ஜெபிக்கணும்னு ஒரு கைக்கு இருக்கிறதா? மாம்ஸ், பங்காளி, மச்சான், அண்ணா, ப்ரோ, உலக பந்தை உச்சரித்து தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷனோடு நீ சிநேகம் கொள்வாய் என்றால் சிம்சோனை நிறுத்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய், வேறு பிடிக்கப்பட்டவனாய், தேவ சமூகத்து மத்தியிலே பெரிசலை மேற்கொள்ளும்படி தேவனால் தெரிந்து கொண்ட சிம்சோன் ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிந்தான். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ ஜனங்களே, சிம்சோனின் விருந்தினாலே மனிதனுடைய அபேட்சை அதிகமாய் பெற்றுக்கொண்டான். தேவனுடைய கிருபையை அதிகமாய் இழந்து போனான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாரை திருப்தி செய்கிறீர்கள்? யாரை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? யோசித்து பார்க்கும்போது மெய்யாகவே அது நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சிம்சோனின் விருந்தினாலே பக்தி வைராக்கியம் ஏற்படவில்லை. சிம்சோனின் விருந்தினாலே தேவன் மகிமைப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். அந்த சந்தோஷம் போலித்தனமான சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். அநேகர் இந்த சத்தியத்திலே தெளிவுபடுவது அவசியமாக இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. எழுத்தின்படி நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை ஜீவ ஆத்துமாக்கினார். நாசியிலே இருக்கிற சுவாசம் அதுதான் ஜீவ ஆத்துமா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நன்றாய் கவனிங்க. 2020 வருஷங்களுக்கு முன்பாக முந்தின ஆதாமால் மோசம் போகப்பட்ட மனுக்குடன் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டதினாலே கிறிஸ்துவின் ஜீவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஷாவு எனக்கு ஆதாயம் என்று பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டபடி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருப்பது முந்தின ஆதாமின் ஜீவன் மாத்திரமல்ல, பிந்தின ஆதாமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். பிரைஸ் தி லார்ட். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்குற திராட்சரசம் முந்தின ஆதாமின் சந்ததிக்கு, பிந்தின ஆதாமின் சந்ததிக்கு கர்த்தர் அதே திராட்சரசத்தினாலே களிப்பாக்குகிறார். அந்த திராட்சரசம் எதை குறிக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் அங்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கும்போது நாம் அதிகமாய் சிந்திப்பது அவசியமாக இருக்கிறது. 55 1 2 3. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பணத்தை கொடுப்பாரா? பணம் இல்லாதவர்களே என்று சொல்லுகிறாரே. பிரைஸ் தி லார்ட். 1 லட்சம் கொடுப்பாரா? 2 லட்சம் கொடுப்பாரா? 10 லட்சம் கொடுப்பாரா? 20 லட்சம் கொடுப்பாரா? 1 கோடி கொடுப்பாரா? 2 கோடி கொடுப்பாரா? அந்த பணம் ஆகிய அரை குறித்து சொல்லவில்லை. அல்லேலூயா. முலாடி மனம் திரும்பு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படு, சுத்திகரிக்கப்படு, ரட்சிக்கப்படு. பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவளோடு கூட நீங்கள் எதிர்பார்க்கிற பொன் வெள்ளி பணத்தை கர்த்தர் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு அவர் வேதனையை கொடுத்தார். நீ தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, ஆராதனை தேடு, அபிஷேகத்தை நாடு.
உன் பணத்தை கர்த்தர் நிச்சயமாய் சந்திப்பார். இது எத்தனை உண்மை என்பது பரிசுத்த ஆவியானோடு சிநேகமாக இருக்கிற நேச பிள்ளைகளுக்கு மாத்திரமே தெரியும். ஆகவே எந்த விதத்திலும் எனக்கு ஒன்றுமே இல்லையே, வேலை செய்தால் தான் எனக்கு பிழைப்பு, தொழிலுக்கு போனால் தான் எனக்கு பிழைப்பு, அதுக்கு தேவை எனக்கு உழைப்பு என்று களைப்படைந்து விடாதே. பிரைசலால் அதை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதக்காரன் சொல்கிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பண ஆசையோ எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. கர்த்தரை பிள்ளைகளுக்கு பணம் அவசிய தேவை. உலகத்து ஜனங்களுக்கு பண ஆசையிலே போவார்கள். பணம் நமக்கு வேண்டும், அது எல்லாவற்றுக்கும் உதவும் என்று தேவனுக்கு தெரியும். நாம் பணத்தை தேடுவதற்கு பணத்தை தேட வேண்டாம், கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். வாசிங்க ஏசாயா 55:1-2. ஓ தாகமா இருக்கிறவர்களே, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் மனம் திரும்பி விட்டால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டால், தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தெரிவித்தால் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிடம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பெறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு கர்த்தர் பணத்தை கொடுப்பார், கர்த்தரே கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யை தரும், அது ஒரு வேதனை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. பணம் எப்போது கிடைக்கும்? அவரை தேடும்போது. எதை தேட வேண்டும்? அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். எதை தேட வேண்டும்? அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்திலே தேவையான சகல சம்பத்துகளையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உண்டா இல்லையா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12. ஷபரபப ஷபரபப நிந்தரடி கதன பௌஷா. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பணத்தை கொடுப்பார் என்பதற்கு ஆதாரமாக நான் சொல்கிறேன். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், பிரைஸ் தி லார்ட், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். கேளாத ஐஸ்வர்யம் 2 நாளாகமும் 1:12. கேளாத ஐஸ்வர்யம். ஷபரபதுரி விவியாக்கரஹா. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும், பிரைஸ் தி லார்ட், இல்லாத ஐஸ்வர்யம் சம்பத்தையும், உனக்கு முன்னால் இருந்த ராஜாக்கள், பின்னால் வரப்போற ராஜாக்கள், இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். சாலமோனை ஐஸ்வர்யனாக்கினார், ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினார், தாவீதை ஐஸ்வர்யனாக்கினார், யோபுவை ஐஸ்வர்யனாக்கினார், கொர்நேலியுவை ஐஸ்வர்யனாக்கினார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். கேளாத ஐஸ்வர்யம்,
அதுதான் ரகசியம். நீ கேட்டும் ஐஸ்வர்யம் கிடைக்கவில்லை. சாலமோன் ஞானி கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கேட்கவில்லை என்பதற்கு வார்த்தை இருக்கிறதா? அது கேட்கவில்லை என்பதற்கு என்ன அடையாளம்? நீதிமொழியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 7-8. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அவைகளுக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தரித்திரத்தையும் கொடாதிருப்பீராக, ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பீராக. ஏன் தெரியுமா? நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். என் படியை அளந்து என்னை போஷித்தருளும். கர்த்தரோ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். நன்றாக யோசித்து பாருங்க. கேளாத சம்பத்தை கொடுத்தார், கேளாத கணத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 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 நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 7 பேரை பார்த்தோம். 7 பேரும் மாம்ச விருந்து கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 7 புருஷர்களும் மாம்ச விருந்து கொடுத்தார்கள். அது மாத்திரமா? தொடர்ந்து சொல்லப்போனால் நன்றாக யோசித்து பாருங்கள். ஷிம்சோன் விருந்து கொடுத்தான், ஷாம்வேல் விருந்து கொடுத்தான், நாபால் விருந்து கொடுத்தான், தாவீது விருந்து கொடுத்தான், அப்சலோம் விருந்து கொடுத்தான், யோராம் விருந்து கொடுத்தான், சாலமோன் விருந்து கொடுத்தான், அகாஸ்வேர் ராஜா விருந்து கொடுத்தான், பஸ்தி விருந்து கொடுத்தால், எஸ்தர் விருந்து கொடுத்தால். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ ஓமைகள் மூலமாக கர்த்தர் விருந்தான காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். வேதவார் விருந்து கொடுத்தார்கள், பெத்வானியார் விருந்து சாப்பிட்டார்கள். இவைகள்லாம் நமக்கு திருஷ்டானமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து சரீரத்துக்கு போஜனமாய் காணப்பட்டது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் ஆவிக்குரிய விருந்து என்ன? பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவியார் கற்றுக் கொடுக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய உபதேசங்கள். பிரைஸ் தி லார்ட். அதை உன்னதப்படுற 2ஆம் அதிகாரம் 4:5. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள். கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நோவாவின் நாட்களிலே நோவா பயிரிடுகிறனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஒரு நாள் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். சன்மார்க்கனாய் இருந்தவன், உத்தமனாய் இருந்தவன், நீதிமானாய் இருந்தவன், தேவனோடு சஞ்சரித்தவன் இப்போது திராட்சை ரசத்தோடு சஞ்சரிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நடந்தது என்ன? ஒரு சாபத்தீடான கானானியன் உருவாக்குவதற்கு நோவா ஒரு காரணமாகிவிட்டான். அந்த நிலைமையில்தான் இளையகுமாரனாக காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே இருக்கிற ஷேம் யாப்பேது சொன்னதி நிமித்தமாக நோவா தன்னுடைய நிர்வாணம் தெரியப்பட்டதை அறிந்து வெறி தெரிந்து விழுந்தபோது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அவனை சபித்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும். துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது மதுபான வெறி. எபேசியருக்கு நிருபம்
வாசிக்கலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது என்ன? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பிரைஸ் தி லார்ட். அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது என்னது? மதுபான வெறி. சன்மார்க்கத்துக்கு ஏதுவானது பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. பிரைஸ் தி லார்ட். பவுல் இவைசி சொல்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது மதுபான வெறி, சன்மார்க்கத்துக்கு ஏதுவானது தேவ பயத்துக்கு ஏதுவானது, பொல்லாப்புக்கு விலகுவதற்கு ஏதுவானது என்ன தெரியுமா? ஆவியிலே நிறைந்து பரிசுத்தாவின் ஒத்தாசையோடு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அனுதினமும் ஆவிக்குள்ளாகி ஆவியிலே கழிவுந்து தேவனை தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர், சந்தடி மீது ஆவியை ஊற்றுகிறவர், சந்தானத்தின் மீது ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறவர். இப்படி தான் வாக்குத்தத்தங்கள் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நாம் பக்தியாய் வாழ, உண்மையாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ, ஆவிக்குள் வாழ, அபிஷேகத்தில் வாழ. பிரைஸ் தி லார்ட். திராட்சரசத்தை பார்க்கிறோம் மேன்மையான ஒரு அபிஷேகம்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திராட்சை பழம் தேற்றுவதாய் காணப்படுகிறது. உன்னத பாட்டு 2:5. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தின் வியாக்கியானத்தை நன்றாய் கேளுங்கள். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த திராட்சை ரசம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பிரைஸ் தி லார்ட். தேற்றுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவஜனங்களே, பரிசுத்த ஆவியானுக்கு என்ன பேர் தெரியுமா? தேற்றரவாளன். பிரைஸ் தி லார்ட். திராட்சை ரசம் உன்னை தேற்றுமானால், சரீரத்துக்கு வேண்டுமானால் அது சந்தோஷமாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனுஷனை தேற்ற வேண்டுமென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னை தேற்றுவதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். திராட்சை ரசம் என்பது பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்கு திருஷ்டானமாக இருக்கிறது திராட்சை ரசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை கிச்சிலி பழத்தால் என்னை ஆற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிச்சிலி பழம் காயத்தை கட்டுகிற ஒரு கனி. கிச்சிலி பழம் சுஸ்தம் உண்டாக்குகின்ற கனி. கிச்சிலி பழம் எல்லா விதமான நோவுகளுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கிற ஒரு படம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷகன் எழுதி நிருபத்திலும் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 1:7 அந்த நிருபத்தை சொல்லுகிற வார்த்தை என்ன? எல்லாருக்கும் தெரிந்த பிரதானமான வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த விருந்தாகிய சத்தியத்திலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்கிற இந்த வேத புத்தகத்தின் சத்தியத்தை நாம் புஷிப்போம் என்று சொன்னால், அல்லேலூயா, சத்தியம் நம்மை சும்மா விடாது. சத்தியத்தை அறிகிற உனக்கு அது விடுதலை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் புஷ்டி ஆவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரணப்படுவதற்கு திருவசனமாகிய ஞானப்பாடு மீது தாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார்.
பிரைசரார். இதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்வது நலமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த அபிஷேகம் நமக்கு வேண்டும், இந்த வேத அறிவு நமக்கு வேண்டும், இந்த ஆராதனை அபிஷேகம் நமக்கு வேண்டும். பிரைசரார். அல்லேலூயா. ஆகவே தான் சொல்கிறார், விருந்து சரீர பிரகாரமாய் சந்தோஷத்துக்காய் செய்யப்படும். அல்லேலூயா. திராட்சை ரசம் இதோ நம்முடைய சரீரம், தொண்டை, நாவு கொஞ்சம் குதுகுலிக்க செய்யும். அல்லேலூயா. இந்த ரெண்டை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. பிரைசலார். பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த பணம் பூலோகத்தில் இருக்கிற வரை தான் நமக்கு உதவும். இந்த பணம் உயிர் வாழ்கிற வரை தான் நமக்கு உதவும். இந்த பணம் ஜீவனோடு இருக்கிற வரை தான் உதவும். பணம் பாதாளம் வரை போகும். ஆனால் பக்தி, பரிசுத்தம் பரலோகம் வரை போகும். அல்லேலூயா. அவன் ஞானி சொன்ன இந்த 3 காரியமும் பூமிக்குரியது. ஆவிக்குரிய 3 விதமான காரியத்தை பார்க்கும்போது விசேஷமாக சொல்லப்பட்ட காரியம் விருந்து. பிரைசலார். இந்த விருந்து எப்படிப்பட்ட விருந்து? பிரைசலார். இந்த விருந்தை குறித்து நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் அறியப் போகிறீர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஜெரோம் ஏஷபேலின் மகன் விருந்து வைத்தான். பிரைசலார். அக்காசி ராஜா விருந்து வைத்தார். எஸ்தர் விருந்து வைத்தால். பஸ்திகள் விருந்து வைத்தார்கள். பிரைசலார். பல மேலே விருந்து வைத்தார்கள். ஆனால் 2 விருந்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுக்கிற விருந்து எப்படிப்பட்ட விருந்து? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன விருந்து. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். பிரைசலார். மலையிலே விருந்து. பிரைசலார். நான் முடிப்பதற்காக சுருக்கமாக வருகிறேன். மலையிலே விருந்து பாசிங்க. அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். பிரைசலார். ஆவிக்குரிய சபைகளிலே இப்படிப்பட்ட விருந்தை நாம் சாப்பிட வேண்டும். பரிசுத்த ஆவியானால் நடத்தப்படுகிற சபையிலே இப்படிப்பட்ட விருந்துக்காக போக வேண்டும். இதுதான் விருந்து சாலை. பிரைசலார். விருந்து சாலை என்பது பரிசுத்தாவினுடைய பாடசாலை. விருந்து சாலை என்பது கர்த்தருடைய சபை. வாரந்தோறும் புது புது கனி, வாரந்தோறும் புது புது மன்னா. பிரைசலார். அநேக சபைகளே ஒரு பிரசங்கத்தை 40 வாரமாக பண்ணுவார்கள். பிரைசலார். பல கோணத்தில், பல ஆங்கிளில். முதல் 4 வாரம் ஒழுங்காக கேட்பான், கடைசி 4 வாரம் ஒழுங்காக கேட்பான். இடையில பண்ண செய்தி என்னன்னு யாருக்கும் தெரியாது. பிரைசலார். இவர் கொடுக்கிறது வந்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். கர்த்தர் கொடுக்கிற விருந்தை ஏசாயா எப்படியாய் வர்ணிக்கிறார், எவ்வளவாய் விமர்சிக்கிறார். பிரைசலார். இந்த விருந்து தான் நமக்கு வேண்டிய விருந்து. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள்
விருந்து செய்தார்கள். அத்தனை விருந்தை காட்டிலும் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியம், சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். கொடுமையான பதார்த்தங்கள், உச்சிதமான கோதுமை, கண்மடையின் தேன், இப்படிப்பட்ட பிரத்யேகமான ஒரு விருந்தின் அனுபவங்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக பழமையான திராட்சரசம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து நினமுள்ள பதார்த்தம். அடுத்து தெரிந்த பழமையான திராட்சரசம். இந்த 4 காரியத்தை விவரிக்க வேண்டும் என்று சொன்னால் நேரம், சமயம், காலம் நமக்கு போதாது. உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி தான் கொடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜனங்களே, இந்த விருந்தை சாப்பிடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இந்த விருந்தை சாப்பிடுகிறவர்களுக்கு என்ன மேன்மை? 8ஆம் வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரே இதை சொன்னார். இந்த விருந்திலே நாம் பங்கடைவதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் அதிகமாய் அறிய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியும் அதை குறித்து சொல்கிறார். சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். பிரைஸ் தி லார்ட். வாலிபரை வளர்ப்பது விரைத்தானியம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை, அடைய வசனங்கள், அடைய வாக்கு தத்தங்கள். பிரைஸ் தி லார்ட். புது திராட்சரசம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட திராட்சரசம்? நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற திராட்சரசம். தோழரை காட்டிலும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுகிற திராட்சரசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சகரியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் எபிரேயர் புத்தகத்திலும் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவஜனங்களே, நீங்கள் இந்த திராட்சரசத்திலே நீங்கள் பருக வேண்டும் என்றால், பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டபடியாக தேவ சமூகத்துக்கு மத்தியிலே விருந்து சாப்பிட வேண்டும். சத்தியத்தை சத்தியமாய் அறிய வேண்டும். கொமட்டிக்காய் கலந்த விருந்தல்ல. பிரைஸ் தி லார்ட். தேனிட்ட பணியாரத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். கொத்துமல்லி மன்னாவை நீங்கள் புசிக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுடைய உள்ளான மனுஷன் ஸ்தூடித்த நிலைமையிலே காணப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை குறித்து யோவேல் சொல்லும்போது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனங்களே, காரியம் இந்தப்படி இருக்கிறபடினால் கர்த்தர் என்னையா விருந்து இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு கால விருந்தல்லவா? ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டதும் பழைய ஏற்பாட்டு கால விருந்தல்லவா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொன்னீங்க ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடு வர. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே பழைய ஏற்பாடு காலம்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த விருந்தினாலே நமக்கு என்ன மேன்மை உண்டு? அவிசுவாசிகளும் விருந்து கொடுக்கிறார்கள், விசுவாசியும் விருந்து கொடுக்கிறான், ஊழியக்காரன் விருந்து கொடுக்கிறான். எல்லா விருந்தை விட மேலான விருந்து பிரைஸ் தி லார்ட் தேவன் கொடுக்கிற விருந்து. உண்மையான விசுவாசியாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான விஷயம் பெற்று அந்நிய பாஷை பேசி ஆத்துமாவை செய்து வேறுபாட்டின் ஜீவியத்தோடு அதை வருகைக்கு நீ காத்திருப்பாயானால் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், தேவன் கொடுக்கிற விருந்திலே நீ பங்கடையலாம். பிரைஸ் தி லார்ட். தேவன் கொடுக்கிற விருந்து எப்படிப்பட்டது என்று சொல்லி ஏசாயாவை வாசித்தோம். அதை நிறைவு பகுதியாக வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் பிரைஸ் தி லார்ட். கல்யாண விருந்து. இந்த கல்யாண விருந்து யாருக்கு? யாருடைய கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அவர் மணவாளன். மணவாட்டி யார்? கிறிஸ்தவர்கள் அல்ல, பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, அபிஷேகம் பெறாதவர்கள் அல்ல, பூரணமாக்கப்பட்டவர்கள், புத்தியுள்ளவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியானோடு சிநேகிதமுள்ளவர்கள், புத்தியுள்ள கன்னிகைகள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாச மார்க்கத்திலே கடந்து வருகிறவர்கள், பாடுகளிலே பூரண பங்குள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கு மனைவி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படியானால் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள், இந்த கல்யாண விருந்து எங்கே நிற்கிறது? பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, கிறிஸ்துவ சமுதாயமே, ரகசிய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்ட உனக்கு அந்த ரகசிய வருகையிலே மத்திய ஆகாயத்திலே வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அருமையரசர் இயேசுவானவர் மணவாட்டியாய் வரும்போது புத்தியுள்ள மணவாட்டியாய் கற்புள்ள கன்னிகையாய் மேகத்தின் மீது எதிர்கொண்டு போக ஆயத்தமாகிற தேவ சபை, தேவ ஜனம். அல்லேலூயா. 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 உன்னுடைய விருந்துக்கென்று கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட கூட்டாளியை, விருந்தாளியை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த விருந்தாளிகள் யார்? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிக்கு ஆட்டுக்குட்டியானுடைய நாளிலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்படாதவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு விருந்து, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விருந்து. அழைக்கப்படாதவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு ஒரு விருந்து, அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மேன்மையான விருந்து. அழைக்கப்படாதவர்களுக்கு கர்த்தர் என்ன விருந்து வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவுக்காக உண்மை உத்தமாய் வாழாதபடி, பரிசுத்தமாய் வாழாதபடி, ஜெயமெடுத்து வாழாதபடி, கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழாதபடி, பின்மாற்றக்காரர்களுக்கும் தேவனை மறுதலித்தவர்களுக்கும் மனம் திரும்பாமல் உலகப் பிரகாரம் வாழ்க்கையிலே வாழ்ந்து தேவனை விசனப்படுத்தி பரிசுத்தாவை துக்கப்படுத்தி வாழ்கிற அந்த ஜனங்களுக்கு விருந்து. பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 முதல். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, பிரைஸ் தி லார்ட். பறவைகளுக்கு ஒரு விருந்து. பறவைகளுக்கு ஒரு விருந்து. ஸ்கை பேர்ட்ஸ், வானத்து பறவைகள். அந்த வானத்து பறவைகளுக்கு கொடுக்க விருந்து என்ன? நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும், ஒன்று ராஜாக்களின் மாம்சம், சேனை தலைவர்களின் மாம்சத்தையும், சேனைத்தினுடைய மாம்சத்தையும், பலவான்களின் மாம்சத்தையும், பலவானுடைய மாம்சத்தையும், குதிரைகளின் மாம்சத்தையும், குதிரைகளின் மாம்சத்தையும், அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும், அவைகள் மேல் ஏறி இருக்கிறவருடைய மாம்சத்தையும், சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர், இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு, பிரைஸ் தி லார்ட், மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பறவைகளுக்கு விருந்து. ராஜாக்கள், 2வது சேனை தலைவர்கள், 3வது பலவான்கள், 4வது குதிரைகளை ஏறுகிறவர்கள், 5வது சுயாதீனர், பிரைஸ் தி லார்ட், சிறியோர், பெரியோர், அத்தனை பேருடைய மாம்சத்தையும் கர்த்தர் வானத்திருக்கிற பறவைகளுக்கு விருந்தாக கொடுக்கிறார். எத்தனை அதிபயங்கரம்! பின்மாற்றக்காரனாக இருக்கிறாயா? சபை கூடிவர்களை விட்டு விட்டாயா? ஊழியக்காரனோடு மனமடிவாக இருக்கிறாயா? ஊழியக்காரன் மீது கசப்பாக இருக்கிறாயா? காய் மகாரமாக இருக்கிறாயா?
மனமடிவாய் இருக்கிறாயா? உனக்கென்று ஒரு விருந்து உண்டு. ஒரு சரீரத்தை, உன் மாம்சத்தை பறவைகளுக்கு ஆகாரமாய் கொடுக்க போகிறார். எச்சரிக்கை. அப்போ பரிசுத்தவான்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விருந்து என்ன? அந்த விருந்து யார் கல்யாணத்தை கொடுக்கிறார்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானது யார்? மணவாட்டியாக இருக்கிற இயேசு, மணவாளனாக இருக்கிற இயேசு மணவாட்டியாகிய சபைக்கு ஆயத்தப்படுகிறார். ரைசடா, மணவாளனாகிய இயேசுவுக்கு மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்பட வேண்டும். முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியாக இருக்கிற மணவாளன் இயேசு, மணவாட்டியாகிய கற்புள்ள கன்னியாகிய சபை இவருடைய கல்யாணத்துக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்ட விருந்திலே கலந்து கொள் யார்? 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 அல்லேலூயா. இந்த கேள்விக்கு நாளை வரை நீங்கள் காத்திருங்கள். கண்களை மூடி செபிப்போம். பரலோகத்தின் பிதாவை நாங்கள் துதிக்கிறோம். விருந்து என்ற வார்த்தை வைத்து எனக்கு நல்ல மருந்தை கொடுப்பது போல கர்த்தர் கொடுத்த நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை அறிந்து உணர்ந்து செயல்பட்டு ஆவிக்குள்ளே தியானம் பண்ணி தேவசவதை பூரணப்பட்டு கர்த்தருடைய வருகை வரைந்தவும் சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழும்படி கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மெய்யாகவே கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். நீதிபராயிருக்கிற இயேசுவே, உடைய ஆழமான சத்தியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த மகாபெரிய தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரத்தை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியை காத்துக்கொள்ளும். ஜெயதாரம் அன்பரச்சர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன். ஷபரபப ஷம்குரினி லிம்தார் ஈஹே மீகாபா ஷபரபப டிபினிகரா டி கோபிமாரஹா ஷபரபபம் கலபம் தனமா டி மீரிகாபாரா செல்வதாஸ் 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 உன் மகனை குறித்து கவலைப்படாதே. அருள்நேசன் அந்தகாரமாய் போக மாட்டான். அவனை தெரிந்து கொண்டேன். அருள் நேச நிமித்தம் நீ துக்கிக்காதே. அவன் பாகாலின் குமாரத்தியை விவாகம் பண்ண விடமாட்டேன். பரிசுத்த தேவனாகிய நான் அவனை சந்தித்து நான் என் கிருபையை மாற்றி அவனை சுயித்திருக்க பண்ணுவேன். வெக்கப்பட்டு போவதில்லை. ஷபரபபா ஷபரபபா டிந்தர நீகதல பௌதரியா ஷிபி பாராகா ஷரோஜாவின் மகளாகிய சத்யா, நீ மனம் திரும்பு. சத்தியத்துக்கு தூணாய் இருக்கிற சத்தியவதியாய் காணப்படு. கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற தேசத்திலே உன் புருஷனோடு கூட நீ சுகமாய் வாழும்படியாக இதோ உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. கர்த்தருடைய சந்நிதியிலே என் பணிவிடைக்காரனோடு சிநேகிதமாய் நீ என் வேலையை செய்யும்போது உன் பிள்ளைகள் கர்த்தரால் நாட்டப்படுவார்கள். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்படுவாய். பிரைசரால். பிரியதாசனே, பிரியதாசனே, உஷ்ணத்து நிமித்தமாய் அநேக விதமான சத்துருக்கள் போராட்டங்கள் மத்தியிலே உன் சரீரத்திலே இதோ சிறுநீர் பிரியும்போது உதரக்கசிவு வருவதை குறித்து அதிகமாய் நீ பயப்படுகிறாய். பயப்படாதே. அதை முற்றிலுமாய் ஆரோக்கியமாக்கிற கர்த்தர் நான். அந்த உதரக்கசிவு நிமித்தமாக போதும் ஆண்டவரே, என் பிராணன் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ மனம்பதில் பேச வேண்டிய அவசியமில்லை. பிரியதாசனே, உன்னை சொசமாக்குகிற ரணவைத்தியன் நானே. கீழையாத்தின் வனவைத்தியன் உன் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் இருதயம் கலங்க வேண்டாம். என் சித்தம் இல்லாதபடி ஒரு மயிலும் உன் தலையிலிருந்து விடாது என்பதை உறுதியாக இருந்துகொள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நான் வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்றுவேன். ஷக்யூ ரீமி ரீஹா நிபலகரா நிக்கோ ரீமா ஷஹா. தடைகளை நீக்கிற கர்த்தர் ஜெயந்தருவார். தங்கத்துறை, நீ பங்கமாகாதபடி சர்வ வல்லரோடு கிட்டி வா. நீ உன் மனைவியின் சகோதரியோடு சிநேகிதமாக இருப்பது என்ன? அது உனக்கு தூரமாக இருப்பதாக நீ அறிவுரை சொல்லி உபதேசம் பண்ணி, இது எனக்கு அடுத்ததல்ல, என்னை எந்த விதத்திலும் வஞ்சகனாய் மாற்றிவிடாது என்று சொல்லி கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணு. அப்போது கர்த்தர் உன் மீது எந்த ஆக்கினை சுமத்தாதபடி காப்பார். டிபினிஹரே ஷபிரிபியா டிபினிஹரா
லிமினிஹொரஹோ ஜெசிந்தா ஜெசிந்தா என்னை குறித்து ஏன் கசந்தாய்? கர்த்தர் கசப்பை மாற்றி உனக்கு ஜெயத்தை தருவார். உன் இருதயம் கலங்க வேண்டாம். ஜீவனுள்ள தேசத்திலே நாட்டப்படுவாய். ஜெயத்தின் அதிபதி உன்னுடைய கசப்பை மாற்றி ஏடிமி நீரத்துக்கு கொண்டு வரப்போகிறார். ஷபரபவ ஷப்கரணி டிகனகா பெஞ்சமீன் உன் பிள்ளையாண்டான் என் ராஜ்யத்தில் இருக்கிறான் என்ற ஆறுதல் உனக்கு அற்பமாய் காணப்பட்டதோ? பெஞ்சமீன் உன் பிள்ளையாண்டான் என் ஆதீனத்தில் இருக்கிறான் என்ற ஆறுதல் உனக்கு அற்பமாய் எண்ணப்பட்டதோ? வாழ வயதிலேயே என் புத்திரனை எடுத்துக்கொண்ட முகாந்திரம் என்ன? யார் நிமித்தம் இப்படிப்பட்டதான கடுமையான ஒரு சிக்ஷையை அனுமதித்தீர் என்று கேட்பாயோ? பயப்படாதே. உன் தகப்பன் செய்த ஊழியம், தகப்பன் செய்த ஊழியம் மறக்கப்படுவதில்லை. நீ வெக்கப்பட்டு போவதில்லை. சர்வவல்ல உனக்கு ஜெயம் தருவார். கிறிஸ்டோபர் ஏன் கலங்குகிறாய்? நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இறைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகள் மீது எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினாள். யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? ஷப்யூ ரீமா நிபனஹரா ஷப்கே டேமே பேஹோ நிமியா ஷபரபா நிபினிஹரே யஸ்ரா 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 உன் சகோதரன் மோகன புருஷன் என் வேலை செய்கிறான். நீயோ கூடாரவாசியாக இருக்கிறாய், குணசாலியாக இருக்கிறாய், ஆனால் யுத்தத்துக்கு ஆயத்தப்படவில்லையே. பயப்படாதே. சர்வ வல்லவர் யுத்த புருஷனாய் உன்னை மாற்றுவார். இருதயம் கலங்க வேண்டாம். ஷபரபா நிபினிஹரா ஷபிரிவியா கெட்சியால் சந்தானம் இல்லாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறவரே, தாவீது ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டவரே, நிச்சயமாய் முடிவுண்டு. உனக்கு நம்பிக்கை வீணடிக்க மாட்டேன். கர்த்தர் நிச்சயம் புதிய ஆண்டிலே 7ஆம் மாதத்துக்கு பிறகு உனக்கென்று வைத்த கிழமையை சுதந்திரத்துக் கொள்வாய். நிச்சயமாகவே நீ காத்திருந்த காத்திருப்பு விருதாவாய் போவதில்லை. பிரைசலால் நல்ல பிதாவை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உன்னுடைய வார்த்தை கொண்டு அநேகரை தேற்றி ஆற்றி காயம் கட்டுகிற சர்வ வல்லவர், இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்க நல்ல விருந்துக்காய் சோத்திரம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கொடுக்கிற விருந்தை குறித்து நாங்கள் அறிய மனதாக இருக்கிறோம். கர்த்தர் பேசும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்கு நன்றி. மனுஷர்கள் கொடுக்கிற விருந்து, பரிசுத்தவான்கள் கொடுக்கிற விருந்து, ஊழியர்கள் கொடுக்கிற விருந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த நல்ல வார்த்தை வெளிப்படுத்தல் 19:7-9 நிறைவேறப் போவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்து கொள்ளும் ஐயா. கிருபை இறக்கம் பெருகட்டும், ஜெயந்தாரும். இன்னும் ஆழமாய் வருகிற நாட்களில் பேச கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் மீதியான பகுதியில் எங்களுக்கு சொல்லித்தாரும். அன்பரத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டி விரும்புகிறாரே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உலகமே சாந்தி சோதரி. நாத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகலவாலையும் ஒரு நாளும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவராக இருக்கிற தேற்றடவானுடைய அன்னுடைய குசினியும் சமானும் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றும் ஆண்டவச்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிவந்தமும் நம்ம நேரோட சதாக்களும் பரிவமாய் தங்கிதாவதிப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.